செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம். எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் வந்திருக்கோம். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு வேல் நான் காணிக்கையா செலுத்துறதா வேண்டிட்டேன். சோ இன்னைக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆடி கிருத்திகை வரப்போது அறுபடை வீடுமே இன்னைக்கு ஆடி மாசம்னா கிருத்திகை இது போன்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலயும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் மக்கள் பாதுகாப்பையும் ஒவ்வொரு கோவில்லையும் குடி தண்ணீர் அது மட்டும் இல்ல போக்குவரத்து வசதி உணவு போன்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து நிச்சயம் பக்தர்களை சரியான முறையில பாதுகாத்து அவங்களை வழி நடத்தணும். முருகருக்கு போய் யாரா மோசடி பண்ண முடியுமா சொல்லுங்க? கேப்டன்ஸ் எப்பயுமே சொல்றது மாதிரிதான், அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுல வருஷம் எப்பயுமே இது தொடர் நடவடிக்கை. பட் இவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தை காமிச்சு இவ்வளவு நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவரை எச்சரிச்சுட்டு காவல்துறை விட்டுருக்கலாம். பட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நிச்சயமாக முதலமைச்சர் இந்த அரசு இந்த கவனத்துல கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் பொது வெளியில எல்லாம் என்னென்னவோ பேசுறாங்க. எல்லாத்துக்குமே கைதுதான் அப்படின்னா நிச்சயம் அது நல்ல காரணமா இருக்கு. எம்எல்ஏ பொறுப்பற்ற முறையில பேசுறாரு இல்லைங்களா? பகிரங்கமா மேட்டர் தவறு தானே? யாரா இருந்தாலும் தவறுதான். ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ பொதுக்கூட்டத்துக்கு எப்படி பேசணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது, உடனடியாக கைது நடவடிக்கை என்பதும் நிச்சயமாக மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு 5ஆம் தேதி சட்டசபைக்கு போவேன். கண்டிப்பாக கோரிக்கை வரும் பொழுது எல்லாவற்றையும் நாங்களும் சட்டசபையில் பேசுவோம். எதிர்பார்ப்பு நிச்சயம் மக்கள் எதிர்பார்ப்பை இந்த அரசு பூர்த்தி செய்யும், சும்மா கிடையாது. ஏன்னா 6ஆம் தேதி வேளாண் துறைக்கு பட்ஜெட் சொல்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு பட்ஜெட் வருது. மக்கள் மிக பெருசா எதிர்பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த அரசு மக்களுடைய அந்த எண்ணத்தை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். பொறுத்திருந்து. டெல்லியில நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் வெடித்தது என்பதை பார்த்தோம். அதனால நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன்னால் இங்க எதுவுமே கிடையாது. அதனால அவங்க உணர்வுகளை நாம் மதிக்கணும். நீட் எக்ஸாம் வேணாம்னா ஒட்டுமொத்த மக்களின் உணர்வை நிச்சயம் அரசு மதிக்கணும். மத்திய மாநில அரசுகள் இதுல கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, அவர் பாட்டு தனியா உண்ணாவிரதம் இருக்காரு. அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு கோர்ட்டே அவரை தனியார் அரசுல மருத்துவமனையில அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது மாதிரி இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ் மத்திய அரசு நிச்சயம் பரிசீலித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயம் உறுதுணையா இருக்கு. இந்த அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அது நான் ஃபர்ஸ்ட் டே நான் தான் அதை பத்தி பேசினேன், சட்டசபையிலேயே நான் பேசினேன். ஏன்னா அந்த மாதிரிதான் இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு எம்எல்ஏக்கள்லாம் 1 மாசம் கூட கிடையாது, எதை பார்த்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ எதை நோக்கி போறாங்க? அப்ப பணம் பதவி நோக்கிதான் போறாங்களா என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இடையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இருக்கா என்ற கேள்வியும் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப மாநில அரசு விசாரிக்கிறது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேங்க, இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அதிருப்தி போறாங்கன்னா ஒத்துக்கணும். அதான் நான் சொன்னேன், வெச்ச மை கூட காயில அதுக்குள்ள எதற்கு நீங்க இன்னும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறீங்க? அப்போ யாரு? எல்லாருமே சீனியர் மினிஸ்டர், எம்எல்ஏ. இது என்ன உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுது? அப்ப அவங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு என்ன இவங்க உண்மையாக இருக்கிறாங்க என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். நிச்சயமா தவறு, கண்டிப்பாக இது தவறு. அப்படி இப்ப தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சிக்கு போறீங்களே, அப்படி இருந்தா நீங்க அதுக்கு முன்னாடியே மாற்று கட்சியில நின்னு ஜெயிச்சு போய். ஆனா மின் கட்டணம் எல்லாம் அதிகமா இருக்கு. இப்போ அறிவிக்கப்படாத மின் கட்டணம் 3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டாங்க. மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு தொடர்ந்து சென்னை முதற்கொண்டு வில்லேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் மின்வெட்டு இருக்கு. அதனால மீண்டும் முதல்வர் அவர்கள் மின் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும்.
அதே போல கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன். பண்ணணும். அதுக்கு மக்கள் மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. 60 நாள் பண்ணல, இனிமேல பண்ணுவாங்களா நீங்க பிரஸ் பீப்புள் கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்காக நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மளுடைய ஒகேனக்கல்ல காலை 10 மணிக்கு தேமுதிக சார்பாக விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்படும். எதுக்கு? மேகதாதுல அணை கட்டக்கூடாது. இதுவரைக்கும் கர்நாடக அரசு காவேரியில தண்ணி திறந்து விடல. விவசாயிகள் கடன் முழுதாக தள்ளுபடி செய்யவில்லை. இது போன்ற விவசாயிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. எல் நினோ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது, கடுமையான வறட்சி வரப்போகிறது என்று சொல்றாங்க. அப்போ முதல்ல பாதிக்கிறவங்க யாரு? விவசாயிகள். அதனால கண்டிப்பாக முதல்வரும் தமிழக அரசும் முழு விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமால சொன்னத ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடும்.